ஹலோ மக்களே, ஜூன் 1 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30 போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இங்கே பூமி சரச்சந்திராவை பார்த்து அவரை எப்படியாச்சும் இதுக்கு சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஆட்டோவில் வராங்க சரச்சந்திரா வீட்டுக்கு. அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பார்த்தா நம்ம நட்சத்திரா அப்படியே படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பூமி வரதை பார்த்தோன்னே இவங்களுக்கு உச்சத்துக்கு போறாங்க, கோத்தின் உச்சத்துக்கு போறாங்க. இவத்துக்கு தேவையில்லாம இப்ப இங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவ்வளவு திட்டிட்டு இருக்கிறாங்க பூமிய. அதுக்கு பின்னாடியே பார்த்தா நம்ம சுஜாதாவும் வந்துடுறாங்க, அதாவது மருதானியிலையும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களும் சும்மா இருக்காம என்ன என்ன பேபி, எதுக்கு நீ இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க, யாரை பார்த்து இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு உன் மூஞ்சி இவ்வளோ கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம பூமி, ஓ இவளை பார்த்து தானே, இவளை பார்த்து நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க பேபி அப்படின்னு சொல்லி இவங்களும் பின்னாடி வந்துட்டு பூமியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா இவங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள நிக்கிறாங்க. உடனே நட்சத்திரா அப்படியே வில்லித்தனத்தை காட்டுறாங்க. ஏய் பூமி, எதுக்குடி இங்க வந்திருக்க, நீ எதுக்குடி இங்க வந்திருக்க, உனக்கு என்னடி, நீ தான் அப்பாவோட பொண்ணு இல்லைன்னு உனக்கு தான் சொல்லிட்டாங்கல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ சரி வராரு. வந்தோன்னே அப்படியே சாந்த சுரூபினியா மாறிடுறாங்க நட்சத்திரா. உடனே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, வாங்கக்கா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்த சொரூபினியாக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க திரும்ப சாந்தமா. உடனே அதுக்கடுத்து பூமிக்கு தலையும் புரியலை வாழும் புரியலை. என்னடா இவ்வளோ நேரம் கரிச்சு கொட்டிட்டு இருந்தா இப்போ என்ன இவ்வளோ அன்பா பேசுறா, நட்சத்திர கிட்ட இவ்வளோ மாற்றமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க ஷாக்ல. உடனே சரி இருந்துட்டு, என்ன பூமி உனக்கு இதெல்லாம் அதிசயமா இருக்கா, இதெல்லாம் புதுசா இருக்கா, என்னடா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருப்பாளே, இப்போ என்ன அதிசயமா நம்ம கிட்ட அன்பா பேசுறான்னு, எப்போ ஒரே மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கும், வாழ்க்கைன்னு இருந்தா ஒரு மாற்றம் வேணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமிக்கு அப்பயுமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எதுக்கு பூமி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்கிறாரு. உடனே இல்ல அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்றாங்க. உடனே அதான் சொல்றான்ல, போய் அப்பாவை போய் கூட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா பத்தி சரி சொல்றாரு. உடனே இவங்க நட்சத்திரா சரச்சந்திரா ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா சரச்சந்திரா அப்பதான் கிளம்பிட்டு இருக்காரு வெளியே போறதுக்காக. உடனே அப்பா பூமி அக்கா அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்கப்பா, அங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாந்த சொரூபினி அங்கேயும் போய் ஒரு நடிப்பு போடுறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே என்ன ஆச்சு நட்சத்திரா, என்ன தைரியம் தான் நீ அவளை அக்கான்னு சொல்லுவ, அவளை நான் எப்போ தலைமொழிகி பல மாசம் ஆகுது, அவளை எதுக்கு நீ அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, முதல்ல அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, யாரை கேட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே இல்லப்பா நீங்க தானே சொன்னீங்க செடியோட மனசு நோகமா நடந்துக்கணும்னு, அவர் பூமியை மதிக்கிறாரு, பூமியை மரியாதை இல்லாம பேசினா செடிக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு கோபம் வரும், இதுக்கு தேவையில்லாம அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அங்க ஹாலுக்கு வராரு. உடனே பூமி வந்தோன்னு அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏய் வாய மூடு, யாரு அப்பா, என்ன தைரியம்னா நீ ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருப்ப, வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அப்பான்னு வேற கூப்பிட்டு இருக்கியா, இங்க பாரு என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ என் முன்னாடி செத்து போயிட்ட புரிஞ்சுதா, தேவையில்லாம நீ என் உயிரை எடுத்துட்டு இருக்காத, செத்தவங்க கிட்ட யாரு பேசுவா, உனக்கும் இங்க பாரு பொண்ணு அப்பாங்கிற உறவெல்லாம் எப்போ முறிஞ்சு போயாச்சு, உனக்கு எப்ப நீ என்னோட எதிரியான அந்த ககன் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டியோ அப்பவே நம்ம உறவு முறிஞ்சு போச்சு, திரும்ப எதுக்கு இப்ப நீ என்னைய பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொல்றத கேளுங்கப்பா ஒரு வாட்டி, நீ சொல்றத எதையும் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பிந்து வந்துடுறாங்க, மீரா வந்துடுறாங்க, கேபி வந்துடுறாங்க. அப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் நிக்குது, அங்கதான் நிக்கிறாங்க நட்சத்திரா எல்லாரும் நிக்கிறாங்க. நட்சத்திரா சரச்சந்திரா பூமி இப்படி எல்லாம் திட்டும் போது அவங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கு மனசுக்குள்ள. உடனே நல்லா வேணும்டி உனக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. சரச்சந்திரா பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு அவர் பாட்டு, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் நீ வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொல்றது ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்க பாரு அப்பா பொண்ணே உறவே இல்லைங்க, அப்புறம் நீ சொல்றத நான் இதுக்கு கேட்கணும், அது இல்லப்பா இன்னைக்கு பிந்து வேற முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி சிவா பூர்ணி நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நேரத்தை உன் புருஷன் நைட்டு சொல்லிட்டானே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க வீட்டுல விசேஷம் நடந்தா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு அவர் கத்துறாங்க. உடனே சரச்சந்திர திரும்பியும் பூமியை பார்த்து கத்துறாங்க. நம்ம பூமி இருந்துட்டு ஐயோ அப்பா
இல்லப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா, சின்ன வயசுல என்னை தூக்கி வளர்த்தது, எனக்கு சோறு ஊட்டினது, என்னை தூக்கி வளர்த்தது, நான் அனாதையா நின்னப்போ எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தது எல்லாமே வந்து என் தம்பியோட அப்பா தான், அதாவது சிவாவோட அப்பா அம்மா தான். இப்போ என்னோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, இப்போ சிவாக்கு யாருமே இல்லை, இப்போ எனக்கு நீங்க அப்பா அம்மான்னு இருக்கீங்கல்ல, நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து தாம்பூலம் தட்டு மாத்தணும், தாம்பூலம் தட்டு மாத்துறதுக்கு பூரணி குடும்பத்துக்கு வந்து நானு ககன் சாரதா அத்தை நாங்க இருக்கோம், ஆனா சிவாக்கு தாம்பூலம் தட்டு வாங்குறதுக்கு யாருமே இல்லை, அதுக்கு நீங்க வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி பூமி சொல்லும் போது உடனே சரச்சந்திரக்கு இன்னுமே கோவந்துருது. இங்க பாரு, நீயே என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு அவன், முதல்ல நீயே இந்த வீட்டுக்கும் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எவனே தெரியாது அவன், எனக்கு அந்த சிவா எவனே தெரியாது, எவனோ ஒருத்தனுக்காக நான் வந்து தாம்பூலத்தட்டு மாத்தணுமா, அவன் எவனே தெரியாது, யாருன்னு தெரியாது, எவன்னு தெரியாது, தெரியாதவனுக்குல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. இங்க சரச்சந்திரா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இப்போ நம்ம அபூர்வா வில்லித்தனம் பண்ணணும்ல ஏதாச்சும், அவங்களுக்கு வந்து இப்போ அபூர்வாக்கு வந்து அந்த ட்ரக்ஸை எப்படியாவது ககன் வீட்டில் போய் சேர்க்கணும், யார் மூலயமா கொடுத்து விட முடியும், இவங்களே போய் வச்சாதானே அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அபூர்வா இப்போ இவங்களே அந்த ட்ரக்ஸை கொண்டு போய் அங்கே வைக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க, சிவாக்கு தாம்பூலத்தட்டு மாத்ததுக்கு ஒத்துக்க வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதாவது எங்கேயும் போக வேண்டாமாமா அப்படின்னு அதாவது பூமியை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து கத்துறாரு. உடனே நம்ம அபூர்வா இருந்துட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உடனே என்ன எல்லாருமே ஷாக்கு, என்ன இவங்க அபூர்வா இதுக்கு வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அபூர்வா சொல்றாங்க, இல்லம்மாமா நீங்க அந்த சிவா யாரு, நம்ம பூமியோட தம்பி, பூமி யாரு உங்களோட பொண்ணு, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பூமியை தூக்கி வளர்த்த அந்த நன்றி கடனுக்காகவாவது நம்ம இப்ப அந்த தாம்பூலத்தட்டை நம்ம மாத்துறதுக்கு போகலாம். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பூமியை தூக்கி வளர்த்து அவங்க அப்பா தூக்கி வளர்த்துனது, பால் ஊத்தி சோறு ஊட்டி எல்லாம் பண்ணது அவங்க அப்பா அம்மா தான். இப்போ இது பூமியோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ என்னன்னு தெரியல, அவர் நல்லது பண்ணியிருக்காளா பாவம் பண்ணியிருக்காளா, இப்போ அந்த பையனுக்கு யாரும் உயிரோட இல்லை, இப்போ அவங்களோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் மாமா தாம்பூலம் மாத்தணும், அதுவும் இல்லாம அவன் வேற யாரும் இல்ல நம்ம பூமியோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய நடிப்பு, உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அந்த மாதிரி நடிப்பு போடுறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து யோசிக்கிறாரு ஒரு செகண்ட், சரி இருந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, அத்தை ஒண்ணு இவ்வளவு நல்லவங்களா இல்லையே, இவ எதுக்கு இப்ப நல்லவங்களாட்டி இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேபி இருந்துட்டு, இவ ஏதோ பிளான் பண்றாளா, இவ எதுக்கு இப்ப நல்லவளா இப்படியெல்லாம் பேசுறா, இப்படியெல்லாம் பேசக்கூடிய கேரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பிந்துவை பார்த்தா எங்கெங்கே அழக ஆரம்பிச்சிடறாங்க. பூமி எப்போ வாய் திறந்து இந்த மாதிரி பூரணிக்கு சிவாக்கும் கல்யாணம்னு சொன்னாங்களோ அடுத்த நிமிஷத்துல இருந்து பூமி சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து பிந்துக்கு அப்படியே மாலை மலையா தனியா வருது கண்ணுல இருந்து. அதாவது தான் காதலிச்ச பையன் இன்னொரு பொண்ணோட வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து இங்க கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு கண்ணுல இருந்து. இங்க பிந்துவை வந்து யாருமே கவனிக்கல. உடனே சரச்சந்திரா இருந்துட்டு அதுவும் கரெக்டு தான், என் அபூர்வா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு சிங்சாங் போடுறாரு. இங்க பாரு இதுதான் என்னோட அபூர்வா, நீ வந்து அவளுக்கு கெட்டதே செஞ்சாலும், நீ எப்பவுமே அவளை கேடு கெட்டவன் நிரூபிக்க நினைச்சாலும், நீ அவளுக்கு மனசளவுல எவ்வளவோ கெடுதல் தெரிஞ்சு சில தெரியாம பல எவ்வளோ பண்ணாலும் என் அபூர்வா நல்லவங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து இதுதான் என்னோட அபூர்வா, இதுதான் என்னோட அபூர்வாவோட குணம் அப்படின்னு சொல்லி நான் வரேன், தாம்பளை மட்டும் தான் மாத்திட்டு உடனே வந்துடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே குடுகுடுன்னு ரூமுக்குள்ள போயிடுறாரு. எல்லாருமே அப்படி கலைஞ்சு போயிடுறாங்க. எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு பிந்து வந்து வரேன்னு சொன்ன அடுத்த செகண்டே குடுகுடுன்னு அழுதுட்டு மாடி கூடிடுவாங்க. அதாவது இதை தாங்கிக்கிட முடியாம மாடி கூடிடுவாங்க. இங்க பார்த்தா அபூர்வா வெர்சஸ் பூமிங்கிற மாதிரி உடனே என்ன நீ ஒன்னும் இவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, நீ எதுக்கு இப்போ வந்து சிவா தாம்பூலம் மாத்துறதுக்கு வரேன்னு சொன்னா அங்க வந்து ஏதாவது பிளான் பண்றியா, ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி பூமி வந்து கேட்பாங்க. இங்க பாரு, எனக்கு இப்பவும் வந்து எனக்கு ஒன்னதான் பிடிக்காது, நான் எப்பவுமே வில்லி தான், நான் எப்பவுமே நீ அழியணும்னு நினைக்கிறவ தான். ஆனா அந்த சிவா நேற்று எங்க வீட்டுல வந்தப்ப நேற்று நான் அவனுக்கு கரண்ட் ஷாக் வைக்கணும்னு நினைச்சேன், நேற்று நான் ரொம்ப போட்டு அடிச்சேன், அது அந்த கில்ட்டி ஃபீலிங் மனசுக்குள்ள இருக்கு, அதுக்காக மட்டும்தான். சரி அதுவும் இல்லாம அவன் நீ பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேனே தவிர மற்றபடி நீ எனக்கு எப்பயுமே வில்லி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய உருட்டு ஆகாச உருட்டை உருட்டிட்டு போயிடுறாங்க பூமி கிட்ட. உடனே சரி பூமியும் சரி தேங்க்ஸ் அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமி வந்து சந்தோஷத்துல, அதாவது அப்பா எப்படியோ சம்மதிச்சிட்டாங்கல்ல, வரேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க இருக்கிறாங்க. கேபிக்கு வந்து இருந்தாலும் அவருக்கு வந்து இது அவரோட பொண்ணு, அதுவும் இல்லாம
பூரணி சாரதா குடும்பம் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமே, மீரா குடும்பத்தோடையுமே. அவர் வந்து இப்போ அவர் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு அவராலேயே போக முடியலை. தாம்பூலம் அவர் உயிரோட தான் இருக்காரு, உயிரோட இருந்துமே அவரால் சம்மந்தம் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி மனசில் இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம சிவா வந்து அங்கே ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சாரதா வீட்டில் அப்படியே தாம் தூம்னு ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறது, பூ டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே வீடே தெறிக்க விட்டு மாசு விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாரதா ஒன்று ஒன்றா பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பிந்து வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சிவாவும் அங்கே பார்த்தா அவரும் ரூமில் உட்காந்துட்டு அவர் வந்துட்டு இந்த ககன் சொன்னதே நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நாளைக்கு என்னோட தங்கச்சி பூரணிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம்னு சொன்னதை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவரும் திரும்ப எடுத்து பார்த்து அதை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்போ கூட ஒரு உண்மையை சொல்லலை. ககன்கிட்டே போய் அவர் உண்மையை சொல்லியிருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இங்கே பார்த்தா இவங்க பூமி வந்து இங்கே வந்துடுறாங்க. இங்கே உடனே மருதானியலையும் நம்ம அபூர்வாவும் ரூம்குள்ளே மீட் பண்ணுறாங்க. உடனே மருதானியலைக்கு வந்து பெரிய பெரிய ஷாக்கு. அபூர்வா, நீ உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, நீ ஒன்றும் இவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, நீ என்ன திடீர்னு வந்து இப்படி வந்து அந்த பூமிக்கு சாதகமாக பேசுகிற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நீ நல்லவதானா, நீ நல்லவளாக மாறிட்டியா, ஆனால் உன் கேரக்டர் அப்படி கிடையாது அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனசில் 1008 குழப்பங்கள் இருக்குது. அதாவது அபூர்வா இப்படி மாறிட்டாளா, அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சி இவங்க வந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது உடனே அபூர்வா உண்மையை சொல்லணும்ல, உடனே அவங்க வந்துட்டு சித்தி நீ நினைச்சது கரெக்டு தான், நான் எதுக்கு மாறப்போறேன், என் கேரக்டர் என்னைக்கு மாறப்போகுது, இங்க பாரு உண்மையவே யாராவது வந்து சொன்னாலும் அதை பொய்ன்னு நிரூபிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அபூர்வா வந்து அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்க. சரிம்மா, அப்போ எதுக்குமா இதெல்லாம் பண்ண, உன் பிளான் தான் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மருதானியில் இப்படியெல்லாம் வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க. அபூர்வா உடனே பேக்கை தொடக்கிறாங்க. உள்ளேருந்து வந்து அந்த கஞ்சா இதை எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸை கொடுத்துட்டு இதை கொடுக்குறாங்க மருதானியில் கையில். உடனே அதை எடுத்து பார்த்துட்டு, இது என்னம்மா, இது என்ன சால்ட்டா இல்லை சுகரா, இது என்னதுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இது ட்ரக்ஸ் சித்தி, ட்ரக்ஸு, இது கஞ்சா, இது வந்துட்டு இதை மட்டும் நான் எனக்கு புரிஞ்சு போச்சு, இப்போ நீ இதை ககன் வீட்டில் வச்சு ககனை மாட்டி விட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு தானே நான் இப்போ ஒத்துக்கிட்டேன், அதுக்காக தானே அந்த சிவா நிச்சயதார்த்தத்துக்கு போகலாம், நானே இது எப்படிடா கொண்டு போய் சேர்க்குறதுன்னு நினச்சேன். இந்த பூமியை வந்து எனக்கு ஒரு பெரிய பிளானாக போட்டு கொடுத்துட்டா. இப்போ நான் இந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு தாம்பூலத்தட்டோட இந்த ட்ரக்ஸை அதில் வச்சு ககன் வீட்டுக்கு போய் கொடுப்பேன். ககனும் அதை வாங்கி வச்சுப்பான். கடைசியில் போலீஸ் வரப்போ ககனை வந்து பிடிச்சிட்டு போயிடும். ககன் வீட்டில் தான் இருப்பான், ககனை பிடிச்சிட்டு போயிடும். ட்ரக்ஸோட கேஸ் என்ன தெரியுமா, ட்ரக்ஸில் யாராவது ஒருத்தன் மாட்டினானா அவனுக்கு 7 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபூர்வம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதுக்கடுத்து மருதானியில் சூப்பர் பிளான்மா, அந்த ககன் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பூமி அவ்வளவுதான், மாமான்னு நினச்சி உருகியே செத்துருவா. அதுக்கடுத்து அவன் 7 வருஷம் கழிச்சு வர்றதுக்குள்ள இவ பாதி பைத்தியம் ஆயிடுவா அப்படின்னு நினச்சி அதுக்கடுத்து இதுக்கு ரெண்டும் ஒன்றும் சேரவே முடியாது, இவ பைத்தியமா நேன்னு சுத்த தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியாது அவளால். இந்த கேஸ்லேருந்து வெளியும் வர முடியாது, அவனுக்கு ஜெயில் தண்டனை தான், 7 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கடுத்து பூமியும் ககனும் நினச்சாலும் பேச முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி இவங்க மருதானியில் வந்து சூப்பர் பிளானுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் இதை போய் ககன் வீட்டில் வைப்பேன், போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணும், அதுக்கடுத்து அவன் உயிரோடையே வரமாட்டான், அவனை அங்கேயே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னம்மா புது பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதானியில் வந்து ஷாக் ஆயிடுது. உடனே நீ என்னமோ இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது. இது என்னோட பிளான் இல்லை, எல்லாம் அந்த எஸ்பி சூர்யாவோட தான், அவன் தான் இந்த பிளானை போட்டு கொடுத்து இந்த கஞ்சாவெல்லாம் என்கிட்ட கொடுத்து இதை ககன் வீட்டில் வைங்க, நான் போலீஸ் வரும், அவனை இன்னைக்கே நான் என் கையால் கொண்டுடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து இந்த பூமியும் அழிஞ்சிருவா, அவன் இல்லைங்கிற, அவன் செத்துட்டாங்கிற நினப்பிலே இவளும் உயிர் வாழாமல் இவளும் உயிரை விட்டுருவா, அப்படி இல்லைன்னா இந்த பூமியையும் நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அபூர்வா வந்து வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்காங்க மருதானியில கிட்ட. மருதானியில உடனே புகழ்ந்து தள்ளுறாங்க. அபூர்வா, உன்னோட பிளானுக்கு முன்னாடி யாரு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் பிளான் போடுறதுக்கே நீ எல்லாம் வில்லி பெரிய சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க மருதானியில வந்து அபூர்வாவை. இங்கே பார்த்தா கேபி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் உட்காந்துருக்கிறாரு. உடனே மீரா வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்கலான்னு வராங்க. ஆனால் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு சோகத்திலே இருக்கிறாரு. என்னங்கன்னு சொல்லிட்டு 3 வாட்டி கூப்பிட்டு அதுக்கடுத்து அடிச்சு கூப்பிட்றாங்க. என்ன இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே காஃபியை குடிக்காம ஒரு டேபிளில் வச்சுறாரு. என்ன சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மீரா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியுமே, இன்னைக்கு உங்க பொண்ணு பூரணிக்கு அங்கே வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது,
நீங்கள் உங்களால் அங்கே போக முடியாது. அதனால தானே இங்கே பாருங்க, மதியாத தலைவாசல் மிதியாதேங்க மாதிரி நீங்கள் எதுக்கு அவங்கள கூப்பிடாத அவங்கள நினச்சி இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அந்த அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அந்த சாரதா தானே முக்கியம், எப்பயுமே உங்களுக்கு அந்த சாரதா குடும்பம் தானே பெருசு. நீங்கள் எப்பயாவது எனக்காக இவ்வளோ கவலைப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் என்னோட உயிர்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே அந்த சாரதா குடும்பம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப ஒரு புது சண்டையை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ அவ பூரணிக்கு கல்யாணம் பண்ணட்டும். நானும் இருக்கிறதுலே நல்ல பெரிய பணக்காரனா பார்த்து, நம்ம பிந்துக்கு பெரிய மாப்பிள்ளையா பார்த்து, ஊரில் இருக்க 50 பேரையும் கூப்பிட்டு பெரிய நிச்சயதார்த்தமா பண்ணி பெரிய கல்யாணமா நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கேபிக்கு வந்து இங்க பாரு மீரா, சரி இப்போ நான் ஒருவேளை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. அப்படி இல்லை மீரா, ஒருவேளை நான் செத்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க கேபி. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் இப்போ என்ன, நான் போய் அதுக்காக அந்த ககன் காலில் விழுந்து அப்பா ஸ்தானத்தில் வந்துட்டு உங்கள் அம்மா கூட கேபி இருக்கட்டும்னு சொல்லி அவன் காலில் விழுந்து நான் கெஞ்சி இப்போ நான் உங்களை அந்த வீட்டில் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது நான் உயிரோடு இருக்கிற வரை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீரா பாட்டு கத்திட்டு போயிடுறாங்க. உடனே கேபிக்கு வந்து மனசு கேட்கல. சாரதாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன சாரதா, அங்கே நிச்சயதார்த்த இதெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு? ஆமாங்க, இங்கே வீடே நல்ல கலகலாம் ஜாலியாக இருக்குது. இங்கே எல்லாம் ககனும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ககன் ஒத்துக்கிட்டான். அதுக்கடுத்து இங்கே பூமியும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பூரணியும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டு வந்து கேபி வந்து அழுகிறாரு. உடனே அதுக்கடுத்து அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காது, அதாவது தன்னோட பொண்ணோட இதுக்கே போக முடியல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என் கூட இல்லைங்கிறதே எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனால் ககன் இருக்கையில நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு நான் அங்கே இல்லைங்கிறது, நான் இன்னைக்கு தாம்பழம் தூக்கி கொடுக்க நான் இல்லை, என் பொண்ணோட விசேஷத்தில் நான் இல்லைங்கிறது என் மனசு ரொம்ப பாதிக்குது சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது? அபூர்வா எப்படி கொண்டு வந்து அந்த ட்ரெக்ஸை கொண்டு ககனை வச்சு மாட்டி விட போகிறாங்களா, இல்லை அந்த எஸ்ஐ சூர்யா என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. அண்ட் நம்ம அவள் வருவாள் சீரியலும் 5:30க்கு போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. நான் சந்திக்கிறேன். பாய்.